கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் பைபிளும் குறளும் ஒப்பாய்வு என்கிற தலைப்பின் கீழ் ஒரு குறளை நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குறள் அதிகாரம் 6, குறள் 60. மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. மனைமாட்சி மனைவியின் அறநெறி வாழ்க்கை, மங்களம் என்ப குடும்ப வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மற்ற அதற்கும் மேன்மையாக நன்மக்கட்பேறு, நல்ல மக்களை பெற்றெடுத்தல் நன்கலம், சிறந்த அணிகலன் ஆகும். இந்த குறளுடைய பொருள் என்னவென்றால், மனைவியினுடைய இரட்சிப்பின் அறநெறி வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். அதற்கும் மேலாக தெய்வ பயமுடைய நன்னெறியில் வாழும் நல்ல மக்களை பெற்றெடுத்தல் அக்குடும்ப வாழ்க்கைக்கு சிறந்த அணிகலன்களாக திகழும். நல்ல மக்களை பெற்றெடுத்தல் என்பது குழந்தைகளை பெற்றெடுத்தல் மட்டும் போதாது, அந்த குழந்தைகளை தெய்வ பயத்திலே, நன்னெறியிலே, அறநெறி வாழ்க்கையிலே வளர்க்க வேண்டும். அது மிக முக்கியம். இப்பொழுது இந்த குறள் சம்பந்தப்பட்ட ஒரு சில பரிசுத்த வேதத்தின் வசனங்களை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறைவசனங்கள். ராஜாவாகிய லேமுவேலுக்கடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதியல்ல, லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதியல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனங்கசந்தவனுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்திற்காகவும் உன் வாயை திற. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். இந்த காரியம் ஒரு தாயின் உபதேசத்தை குறிக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய குமாரனுக்கு, தன்னுடைய கர்ப்பத்தின் குமாரனுக்கு கொடுக்கிற உபதேசம். இதை கேட்டு நடக்கிற ஒரு குமாரன் தன் தாய்க்கு ஒரு அணிகலனாக திகழ்வான். அவன் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை ஒரு தாய் தன்னுடைய குமாரனுக்கு உபதேசமாக சொல்லுகிறாள். இன்னொரு இடத்தை பார்க்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அதாவது ஒரு குடும்ப தலைவியானவள் நல்ல குழந்தைகளை பெற்று நல்ல நெறியிலே, அறநெறியிலே வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் எழும்பி அந்த தாயை பார்த்து பாக்கியவதி என்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அந்த தாய்க்கு கிடைக்கிறது. பிள்ளையை பெற்றெடுத்து தேவனுக்கு பயப்படுகிற அறநெறி, இரட்சிப்பு நெறியிலே நடக்கும் போது அந்த பிள்ளைகள் எழும்பி தன் தாயை பார்த்து
பாக்கியவதி என்கிறார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொண்டு வரும். அப்படி சிறு பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் சிறு வயதிலிருந்தே ஞானத்தோடு வளருவார்கள். அப்படி ஞானத்தோடு வளருகிற பிள்ளைகள் தான் தன் தாய்க்கு அணிகலன்களாக மாறுவார்கள். தாயை பாக்கியவதி என்பார்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல் வழிகளையும் அறிந்து கொள்ளுவாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்க நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் களிகூறுகிறவர்களுக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய். ஒரு மனிதன் நல்ல வழியில் நடப்பதற்கும் தீமைக்கு தப்புவிக்கப்படுவதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பரிசுத்த வேதத்தின் பகுதி சொல்லுகிறது. ஒரு மனிதன் ஞானத்தை தேட வேண்டும், தேவனை அறியும் அறிவை கண்டடைய வேண்டும், ஞானமுள்ள இருதயம் அவனுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அவன் என்னென்ன நன்மைகளை கண்டடைவான், அவன் என்னென்ன தீமைகளுக்கு தப்புவிக்கப்படுவான் என்கிற ஒரு வேத பகுதியாக இந்த பகுதி காணப்படுகிறது. ஆகவே ஒரு நல்ல அணிகலனாக பிள்ளையை பெற்றெடுத்து அதை பேணி வளர்த்து தெய்வ பயமாகிய அறநெறியிலே இரட்சிப்பின் அறநெறியிலே நடத்தி நல்ல அணிகலனாக மாற்ற வேண்டுவது ஒரு தாயின் கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்ற தாய் மகிழுவாள். அந்த பிள்ளைகள் அந்த தாயை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட சாக்கியம் பெற்ற ஒரு தாயாக அந்த தாய் மாறுவாள் என்பதை கர்த்தருடைய வசனம் தெளிவாக குறிப்பிடுகிறது. இதை வள்ளுவரும் தன்னுடைய குறளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த பைபிளுக்கும் இந்த குறளுக்கும் எவ்வளவு ஒப்புமை இருக்கிறது பாருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.